தக்காளி விலை குறைவாக இருக்கும்போதே தக்காளியை வச்சு தக்காளி குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த குழம்பு சாதம், இட்லி, தோசை இதுகளோட சைடிஷ் சாப்பிடும்போது அட்டகாசமாக இருக்கும். முதல்ல ஒரு கடாயில் 2 ஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் சோம்பு, பட்டை, கொஞ்சமாக கருவேப்பிலை, 5 பல்லு பூண்டு, ஒரு காய்ந்த மிளகா, பூண்டை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு மீடியம் சைஸு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆயிலில் நல்லா வதக்கிக்கிறேங்க. இந்த மாதிரி நல்லா வதக்குனதுக்கப்புறம் இது கூட ஒரு 5 பழுத்த தக்காளியாக கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கிறேன். தக்காளி வேகமாக வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மசியாக வதக்கிக்கிறேங்க. அடுத்து 1/2 ஸ்பூன் குழம்பு மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் காஷ்மீர் சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கிறேங்க. காரம் உங்களுக்கு எந்தளவு வேணுமோ அந்தளவு காரம் சேர்த்துட்டு ஒரு 300 ml தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். கொதித்ததுக்கப்புறம் இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவை தண்ணியில் கலந்துட்டு சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். இதில் அரிசி மாவு சேர்த்துருக்கிறதுனால காரம் இதெல்லாம் கம்மியாகாது, டேஸ்ட்டும் அருமையாக இருக்கும். அரிசி மாவு சேர்த்துருக்கிறதுனால நல்லா திக்காக கிடைக்கும். நம்மளுக்கு குழம்பு நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்துட்டு உங்கள் வீட்லேயும் இந்த தக்காளி குழம்பை ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை நித்திலம் சேனலுக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நித்திலம் சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். அந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.